குரு உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த சந்திரன்கிற ஒரு அதிபதி கடகம்ங்க. அப்போ பெண்களுக்கான ஒரு விஷயம் இப்போ அழகாக செஞ்சாங்க. இந்த சமுதாயத்தோட அங்கீகாரத்தோட நம்மளை காப்பாற்றுவார், நம்மளுடைய தெய்வம், ஒரு நம்ம காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு நம்பி ஒரு நம்பகத்தன்மையோடு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதை எந்த அளவுக்கு கையாண்டு கொண்டுட்டு போகணும். இந்த பல வேடதாரிகளையெல்லாம் முகம் கிளியற அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு காட்டணும். அப்போ யாருமே பேச மாட்டாங்க, எல்லாம் கப்சிப்புன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு செயல்பாடு திட்டங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி 2 பேருமே பல ஆண்டுகள் ஆட்சி செஞ்சவங்க, பல விஷயங்களை சாதித்தவங்க கூட நம்ம இந்த கட்சியில் வந்து சேரக்கூடிய ஏன் அந்த நோக்கம் வருது. அப்போ இனிமேல் நம்ம நல்ல நோக்கத்தோடு பயணிப்போம். குரு பகவான் எப்போ உச்சம் பெற்றிருக்காரோ இந்த ஆடி 18க்கு அப்புறம்லாம் பாருங்கள், ஒரு பயங்கரமான திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஆளுமையில், இந்த ஆட்சி பீடத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு திடீர் ஒரு விஷயத்தை எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் வந்து நம்ம உணர போகிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மிக ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இப்போ மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற அமைப்பில் மத்திய அரசில் ஒரு என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அடுத்த பட்சங்க. மாநில அரசில் இப்போ செய்தி வர்றதுலேருந்து, பேப்பர் வாசிக்கிறதுலேருந்து, அந்த சட்டசபையில் என்னென்ன நடக்குதுன்னு வயதோட்டம் இல்லாமல் பார்க்கக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரையும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் எந்த அளவுக்கு வந்து மக்களிடையே அவங்க நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்க, தரமான விஷயங்களை, எளிமையான ஒரு அமைப்பை வந்து எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா நிறைய சட்ட சிக்கல் பண்ணி வச்சுருக்கோம், சட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய அமைப்பில் வந்து நேரம் போதாமையாக இருக்குது. இப்போ இந்த 2 மாதம் 1.5 மாதங்கிறதுலாம் ஷார்ட் பீரியடில் பல விஷயங்களை கையெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆக்கப்பூர்வமாக, அதே போல் நல்ல ஒரு யோசனையுடன் என்ன புதுமையான திட்டத்தை, என்ன விஷயத்தை மக்களுக்கு கொடுக்கணும், என்ன தேவை அவங்களுக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம பூர்த்தி செய்யலாம், என்னென்ன சங்கடத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் விஷயமெல்லாம் ரொம்ப அழகான விஷயம். நானே பிரமிப்பாக பார்த்தேங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னா ஜாதகத்துடைய அமைப்புங்க. இந்த கோச்சார கிரகம் அமைப்பு பார்த்திங்கன்னா கடகத்தில் குரு உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த சந்திரன்கிற ஒரு அதிபதி கடகம்ங்க. அப்போ பெண்களுக்கான ஒரு விஷயம் இப்போ அழகாக செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக பகல் இரவுன்னு பார்க்காம பயணிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்த விஷயம், கையில் எடுத்த விஷயம், இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் அழகாக அந்த பிரசாதம் அமைப்பிலேருந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பயனடைக்கணும். குருக்கள், பிராமணராக இருக்கக்கூடிய உள்ளார பூஜை செய்யக்கூடியவங்க கூட அந்த பிரசாதத்தை அவங்களே செஞ்சால் நல்லாயிருக்கும். வெளி வெளி ஆள் வந்து இங்கே சம்பாதிக்கக்கூடிய கூடம் அல்ல, இங்கே இறைவனுக்கான விஷயமும் வரக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக அமைதியாக இருந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிறத அறநிலைத்துறையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வரவேற்கத்தக்கதுங்க. ரொம்ப ரொம்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அவங்க செஞ்சது நமக்கு யோசிக்கிறோம். ஆனால் இந்த செயல் திட்டம் எல்லாம் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது தான் அதோடைய என்ன அருமையான விஷயங்கிறது தெரியும். பொதுமக்கள் பயனடையணும்.
இதை மட்டும் செஞ்சாவே இந்த ஆட்சி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலையாக இருக்கும். ஏன்னா இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்த நிறைய சுட்டி காட்டி கொண்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு இதை அழிப்போம், போதைங்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு ஒழிப்போம், இதெல்லாம் இன்னும் நல்ல வரைமுறை கொண்டு ஒரு விழிப்புணர்வோட அது இந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான், அவங்களே இந்த விஷயத்தில் எடுத்தாதான், சொல்லுவாங்கல்லங்க திருடன் கையிலே தான் சாவியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் டக்குன்னு போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அப்போ இளைஞர்களை இளைய சமுதாயத்தினரிடம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தை இப்போ இருக்கக்கூடிய அரசு கவனத்தோடு எடுத்து கையாண்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கும்போது நம்ம பையன் ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்கிறாரு, போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கும். எல்லாருமே இதை வரவேற்பாங்கங்க. இது மாதிரி குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம எப்படின்னா பணம் காசுங்கிறது அப்புறமேங்க, மனசில் ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும். மனசில் நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதை வரவேற்கணும் ஒருத்தங்க. சமுதாயங்கிறது நம்ம தாங்க. இந்த சமுதாயத்தோட அங்கீகாரத்தோட நம்மளை காப்பாற்றுவார் நம்மளுடைய தெய்வம், ஒரு நம்ம காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு நம்பி ஒரு நம்பகத்தன்மையோடு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதை எந்த அளவுக்கு கையாண்டு கொண்டுட்டு போகணும், இன்னும் நிறைய விஷயங்களை எந்தெந்த விஷயங்கள் சட்ட சிக்கல் இருக்கோ செய்ய முடியாத விஷயத்தை புதுமையான விஷயத்தை நம்ம மாற்றி அமைச்சாதான் ரொம்ப ரொம்ப இந்த ஆட்சி அப்படி பிரமாதமாக இன்னும் ஒரு உற்சாகமான அரசியலுடைய கண்ணோட்டத்தை நம்மெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாதுங்க. இந்த பல வேடதாரிகளையெல்லாம் முகம் கிளியற அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு காட்டணும். அப்போ யாருமே பேச மாட்டாங்க, எல்லாம் கப்சிப்புன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு செயல்பாடு திட்டங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கண்ணோட்டத்தில் பரவாயில்லையா, ஒவ்வொரு விஷயமும் எடுத்து கையாளக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சின்ன சின்ன கேலி கூத்துக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அந்த கேலி கூத்து பேசிடலாம். ஆனால் அந்த விஷயத்தை எதற்காகன்னு நல்லா யோசிக்கும்போது அது நகைச்சுவையாக இருக்காது, அது அறிவுபூர்வமான விஷயமா இருக்கும். அது இப்போ நம்மளோட இழப்பு, இவ்வளோ பெரிய இழப்பை நமக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஏபி 2 பேருமே பல ஆண்டுகள் ஆட்சி செஞ்சவங்க, பல விஷயங்களை சாதித்தவங்க கூட நம்ம இந்த கட்சியில் சேரக்கூடிய ஏன் அந்த நோக்கம் வருது. அப்போ இனிமேல் நம்ம நல்ல நோக்கத்தோடு பயணிப்போம், நல்ல நோக்கத்தோடு வளர்ப்போம் அப்படிங்கிற வளர்ச்சி பாதையை நோக்கி இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிற ஆணித்தரமாக கொண்டு வந்தாதான் இந்த ஆட்சியை நிலைநாட்ட முடியும். அது மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதற்கான திட்டங்கள் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அருமையான அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சின்ன சின்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும். தெரியலையா, அனுபவமான ஒரு நண்பர்களையோ நட்பு வட்டாரத்தையோ அவங்க வச்சுக்கிட்டு கையாளாகும் போது ரொம்ப சிறப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை கொடுப்போம், மாற்றி யோசிப்போம் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அருமையாக நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா காலசக்கரத்துக்கு 5ஆம் பாவகத்தில் கேதுங்க, அவன் தான் அந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கான். பாடம் பட்டறிவை தெளிமையான விஷயத்தை, இந்த சூரியன் ஆட்சி, சூரியனுடைய இடமே சிம்மம் தான். அந்த கேது பகவான் தான் இந்த அளவுக்கு இப்போ இந்த 2 மாதமும் பார்த்திங்கன்னா கால சர்ப தோஷத்தில் இருக்குது. கும்பத்தில் ராகு கேதுங்க, மற்ற கிரகங்கள் உள் அடைவில் இருக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் எப்போ உச்சம் பெற்றிருக்காரோ இந்த ஆடி 18க்கு அப்புறம்லாம் பாருங்கள் ஒரு பயங்கரமான திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு, பல சட்ட திட்டங்கள்லாம் மாற்றங்கள், உயர்வான ஒரு அந்தஸ்துங்கிறது வேறங்க, அரசாளும் தன்மை, இந்த ஆளுமையில் இந்த ஆட்சி பீடத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு திடீர் ஒரு விஷயத்தை எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் நம்ம உணரப்போகிறோம். அதற்கான செயல் திட்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வரப்போகுது. பல நாடுகளுக்கு பஞ்சபூத அமைப்பிலையும் பிரபஞ்சத்துடைய சக்தியிலும் பல சிக்கல்கள் நீர் நிலம்
காற்று அப்படிங்கிறதுல நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா சனி பகவான் மீனத்தில் உத்திரட்டாதி தன்னோட சுய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இங்கே என்ன அப்படின்னா, இப்போ ஆட்சி மட்டும் எப்படி, நமக்கான கெயின் என்ன, இப்போ படித்து நிறைய டிகிரி படித்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கான வேலைவாய்ப்பு என்ன, வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுக்கணுங்க. அதுதான். அப்போ யாராருக்கிட்ட இந்த பணம் நோக்கத்தோடும் லஞ்சம் வாங்கக்கூடிய நோக்கத்தோடும் அந்த பழைய விஷயம் அந்த சிஸ்டமேட்டிக் எல்லாமே கரெக்டாக சரி பண்ணணும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் அருமையாக கொண்டு வரணும். இதை எல்லாருக்குமே ஒற்றுமையாக இருந்து ஒருங்கிணைந்து நல்ல கூட்டமாக இருந்தால் இந்த நரி கூட்டத்தை விரட்டி அடிக்கலாம். சிவாய நம. எல்லாருமே வளர்வோம். பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயத்தை தொடர்ந்து கொடுக்கட்டும்.